பேங்க் நிஃப்டியோட இன்னைக்கான சார்ட் இது. 9:20க்கு பேங்க் நிஃப்டி 45,954 இருந்திருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா அடுத்த மணி வந்து 46,000 சிஇபிஇ. ஸோ இன்னைக்கு ஆக்சுவலாக நிறைய ஃப்ளக்சுவேஷன் இருந்ததுனால நம்மளுக்கு வந்து எஸ்எல் ஹிட் ஆயிருக்கு. ரெண்டு ஸ்ட்ராட்டஜிலுமே எஸ்எல் இன்னைக்கு அடிச்சிருக்கு. இது ஸ்ட்ராடல்ஸ் ஆங்கிள். ஸோ இதுலேயும் எஸ்எல் ஹிட் ஆயிருக்கு. அந்த ஸ்ட்ராடல் மட்டுமே போட்டிருந்தோம் இல்லைங்களா, அதுவும் இன்னைக்கு வந்து எஸ்எல். ஸோ இன்னைக்கு தான் வந்து ஃபுல் எஸ்எல் இன்னைக்கு தான் ரீச் ஆயிருக்குது. 46,000 சி சார்ட் இது. ஸோ நம்மளுடைய இந்த லெவல் இருக்கு இல்லையா, 9:20க்கு தான் நம்ம என்ட்ரு ஆகிறோம், இந்த செல் என்ட்ரு ஆகிறோம். ஸோ இந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளே உங்களுக்கு இந்த ஃப்ளக்சுவேஷன் நம்மளுக்கு இருக்கும்போது தான் நிறைய முறை உங்களுக்கு எஸ்எல் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இங்கே ஒரு என்ட்ரி எடுத்திருக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல எஸ்எல் அடிச்சிருக்கு. ஸோ இந்த ரேஞ்சிலேயே சுற்றிட்டு இருந்திருக்கு பாருங்க. ஸோ அப்போ இந்த டைம் இந்த மாதிரி நேரங்களில் வரும்போது அந்த 4 என்ட்ரியுமே எஸ்எல் அடிக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். சி இது ஆப்போசிட் புட் ஆப்ஷனோட சார்ட்டு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே 9:20ல் செல் எடுத்திருக்கோம், எடுத்துட்டு திரும்ப இங்கே ஃபர்ஸ்ட் எஸ்எல் இங்கே அடிச்சிருக்கு. இந்த ரேஞ்சு வரும்போது அங்கே நம்ம சியில் பார்த்தீங்கன்னா 10:30 10:31 ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ள ஒரு 10:30லேருந்து 11:45 வரைக்கும் இங்கே இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்திருக்கு. ஸோ இதே டைமில் தான் பார்த்தீங்கன்னா புட் சைடில் மூமெண்ட் இதில் இல்லை. ஸோ இங்கே ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் கீழே மூமெண்ட் வந்துருந்ததுன்னா சீக்கிரமாக உங்களுக்கு எஸ்எல் இடத்துல வந்திருக்கும். பட் ஆனால் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலை. மேபி இங்கே ஒரு என்ட்ரி எடுத்திருந்ததுன்னா அகைன் திரும்ப இங்கே எஸ்எல் அடிச்சிருக்கும், திரும்ப இங்கே ஒரு என்ட்ரி எடுத்தால் இங்கே ஒரு எஸ்எல் அடிச்சிருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது தான் நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் எஸ்எல் ஹிட் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ சப்போஸ் இந்த மூமெண்ட் இங்கே இல்லாமல் இந்த இடத்துல எங்காவது வந்ததுன்னு வச்சிங்களேன், அப்போ நம்மளுக்கு லாஸ்ன்றது அதிகமாக போகாது. இப்போ இந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன் நம்ம எடுக்கிற டைமில் என்ன ப்ரைஸ் இருக்கோ அந்த மூமெண்ட் அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளவே நிறையா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும்போது தான் ஸோ மேக்ஸிமம் லாஸ்ன்றது நம்மளுக்கு வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்போது இன்றைக்கான பிஎன்எல் டேட்டாவை அப்டேட் பண்ணிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா -2025. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா -4002. ஓகே. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 கவுண்டர் வந்திருக்கு. ஸோ அந்த 10 கவுண்டருடைய இப்போ இன்னைக்கு வரைக்கும் ஸ்டேட்டஸ் இதுதான் நம்மளுக்கு. அடுத்து கண்டினியூ பண்ணி பார்ப்போம். இந்த மந்த் எண்ட் வரைக்கும் அதை கண்டினியூவாக ஸ்டாக் பண்ணி பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.